தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், மைமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இப்பொழுதும் இந்த வேளையில் எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரமாய் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு ஹல்லேலூயா ஒரு மனதின் ஆவியை கொடுத்து, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து, நாங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ, எந்த நோக்கத்திற்காக இங்கே கூடியிருக்கிறோமோ அதை உணர்ந்து ஹல்லேலூயா முழு இதயத்தோடு உற்சாகத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னபடி ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியில் உம்முடைய ஆவியானவருடைய பலத்த கிரியை ஆண்டவரை விடுதலையாக, ரட்சிப்பாக, ஆசீர்வாதமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்கள் நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வந்த ஒருவரும் பெருமையாய் போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையின் நிறைவினாலே உணர்த்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் உண்டாகும்படியாய், உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நிறைவேறும்படியாய் நீங்கள் உம்முடைய எல்லா நன்மைகளுக்கும் ஒரு தகுதி பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றும்படியாய், வணையும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரும், ஆலோசனையில் ஹல்லேலூயா செயலிலே மகத்துவம் உள்ளவருமான நம்முடைய கிருபைகளுக்காக, செயல்களுக்காக நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டபடி அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியை நாங்கள் காணப்படும்படி உடைய வார்த்தையாலே, சத்தியத்தாலே, ஆவியினாலே எங்களை ஆவியின் புதிதாக்குதலாலே இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய விசேஷித்த மகிமை விளங்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய கிரியை வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரங்கள், பயமின்மை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு நமக்கு பயப்படுகிற பயத்தோடு, நடுக்கத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் காணப்படும்படிக்கு ஒரு உணர்வின் ஆவியானவர்களுக்கு தந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெயம் உம்முடையது, வல்லமை உம்முடையது தகப்பனே. அப்படிப்பட்ட நாளாய் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரலோக சேனை. ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த சேனை. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அவர் செய்கிற அற்புதம் ஹல்லேலூயா நமக்காக செய்கிறதுனாலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம். நாம் அவர் பின்பாலே அவர் சொல்படி கேட்டு நடந்தவருக்கு பின் செல்வோம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயமே. ஜீவனும் கர்த்தருக்கே, செலுத்துவம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமன்பமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு.
தம்மில் சென்றிடுவோம். இன்பப் பாதை காட்டிடுவார். இன்பப் பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. கரை திரை மூற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்தொடர்ந்தோமானால், பின்பற்றினோம் என்றால் நமக்கு நிச்சயமாகவே வெற்றி உண்டு. அல்லேலூயா. அது இல்லாதபடி நம்முடைய ஆலோசனை, நம்முடைய அறிவு முன்னால் இருக்குமென்றால் நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானலே, கிறிஸ்து இயேசு அவருடைய வார்த்தைகள், அதை பின்பற்றி நடக்கிற நாம், ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும் பொழுது, ஆண்டவரை முன்னிறுத்தி முதன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை நோக்கி நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கேட்டார், அல்லேலூயா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்டார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எத்தனையோ போராட்டங்களை, நெருக்கங்களை சந்திக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு முன் வைக்கிற கேள்வி, கேட்கிற கேள்வி, அல்லேலூயா, என்னால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பார்த்தா தெரியும், நிச்சயமாகவே என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆனால் நம்ம மற்ற பார்வையை மாற்றி எதிர்கொள்கிற பிரச்சனையை பார்த்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய கண்ணுக்கு மறைவாக இருப்பார். ஆண்டவரை பற்றி தெரியாதனால நம்முடைய அவிசுவாசம் இன்னும் கூடி கொண்டு போகும். அல்லேலூயா. என் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் யுத்தத்திலே வல்லவர். அல்லேலூயா. ஆலோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எப்பொழுதும் கூடும், எல்லாம் கூடும். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்பொழுதும் கூடும், எல்லாம் கூடும் என் ஆண்டவராலே. அல்லேலூயா. ஆகவே நான் செபிப்பேன், என் ஆண்டவர் எனக்கு தருவார். அல்லேலூயா.
தீயதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனுக்கு வணங்காதே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனுக்கு வணங்காதே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தோளும் கையுமாக பிடித்துச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்து பெருங்கூட்டமா. தோளும் கையுமாக பிடித்துச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்து பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. தண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். தண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம்பிடித்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு, துதித்து மைமைப்படுத்துவதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட நாம் நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளிலே மகிழ்கின்ற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நாமும் கூட சில பாடல்களை மனப்பாடமாக படித்து வைத்துக்கொண்டு பாடுவது நமக்கு நல்லது. அல்லேலூயா. நமக்கு அநேக நெருக்கங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம், விசுவாசம் குறைந்து போகுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையில் எப்படிப்பட்ட பாடல்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு 2 ஸ்டாண்ட்ஸாவது நம்ம மனசில் வச்சோன்னா அல்லேலூயா நம்ம பாடும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா.
நம்ம ஆண்டவர் அப்படி மைமைப்படுத்துவதனால ஆண்டுடைய கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு இப்படி எளிதாக பாடக்கூடிய, எளிதாக மனதில் வைத்துக்கொள்ளக்கூடிய வரிகளை நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட பாடல்கள் இந்த பாடல் ஒன்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். இந்த பாட்டு ஈஸியாக படிக்கலாம், இந்த பாட்டு நல்லா ராகம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது உண்மையான மனதிலிருந்து தோன்றும் பொழுது ஹல்லேலூயா. ஆண்டவருடைய துதி என்று சொன்னாலே நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு அவருடைய புகழுதல் போற்றுதல். ஹல்லேலூயா. நம்ம அப்படி நினச்சி மனதார நினச்சி நம்ம பாடும் பொழுது தெய்வ கிருபை நிச்சயமாக வரும், நம்ம உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அவ இப்படிப்பட்ட பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க உயர்த்த படிக்கணும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்தரியாமலும் நமஸ்கரிக்காமலும் இருந்து ஹல்லேலூயா தங்களுடைய இருதயம் இருளானது என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும்படிக்கு ஹல்லேலூயா நம்ம உற்சாகமாய் காணப்படும்படிக்கு நம்ம எப்படியாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல் ராகத்தோடு கூட, இசைக்கருவிகளோடு தனியாக பாடும்போது இசைக்கருவிகள் நமக்கு கிடைக்காது, ஆனால் ராகத்தோடு கூட நம்ம பாட முடியும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவரை உயர்த்துவது ஆண்டவருக்கு பிரியமானது. நிச்சயமாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதை பார்க்கிற நம்முடைய ஆண்டவருடைய கிருபை நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. உதவி கிடைக்கும். ஆகவே இப்படிப்பட்ட பாடல்கள் நம்ம மனப்பாடமாக பண்ணி அப்பப்போ பாடப்படுங்க. இந்த ஒரு 5-6 பாட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே அப்படி நம்ம ஆண்டவரை நினைத்து மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது, உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் இன்றைய நாளிலிருந்து நமக்கு ஓய்வு நாள் பாடசாலை ஆரம்பிக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் ஆராதனையில் கலந்து கொண்டு போக வேண்டி இருப்பதனால நம்ம ஆராய்ந்து பார்க்குற ஒரு காரியத்தை முடிச்சுட்டு நம்ம ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 6:46. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெரியும், ஆண்டவரை கூப்பிடுறாங்க, ஆராதிக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய கேள்வி, நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? வேதத்தில் ஆண்டவர் என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க, அந்த கேள்வியெல்லாம் எனக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்பொழுது ஜீவனோடு இருக்கிற நல்லா இருக்கிற இந்த நாட்களில் அதை குறித்து யோசிக்காவிட்டால் நியாயத்திருப்புற அந்த கொஸ்டின் எப்பவும் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத யாரும் நியாயத்திருப்பிலே போய் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்விகள்லாம் எழுதி வச்சு அதை குறித்து ஒரு செய்தி எப்போ கொடுக்க போகிறேன்னு தெரில. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிஞ்சிருக்காங்க, ஆராதனைக்கு வராங்க, நல்லது. அது போதுமா? இதையும் தாண்டி என்றைக்கு ஆதாம் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தையை மீறினார்களோ, கீழ்ப்படியலையோ, அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டுடைய கோபமும் சாபமும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு, விடுதலை பெறுவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கேள்வியை நம்மகிட்ட கேட்கணும். அடிக்கடி நீங்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, வேத வசனத்தின் அடிப்படையில். ஏன் வாழ்க்கையில் நான் கேள்வி கேட்டேன்? அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டு ரட்சிப்புனா என்னென்னு அறிவதற்கு 27 வயசு ஆச்சே. நீ என்னடா மனுஷன், நான் என்னை குறித்து கேட்டேன். அல்லேலூயா. அப்போது என்ன அர்த்தம்? நான் ஆண்டவரை தேடினது காணாது. அல்லேலூயா. எப்படி நீங்கள் உங்களை குறித்து கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்விக்கு எழுதை பதில் சொல்ல முடியும். நியாயத்தீர்ப்பை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் பூமியில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்குறோம். அல்லேலூயா. அப்படி செவி கொடுத்தா நம்ம தைரியமாக காணப்படலாம். எனவே தான் ஆண்டவர் சொன்னாங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? அவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு
வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்படி இல்லை அப்படின்னா பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டை அழிச்சு போட்டது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படிக்கு வேத வசனங்களை கொண்டு அல்லேலூயா அதில் அன்பாக இருந்து, ஆண்டுடைய வார்த்தை மேலே அன்பாக இருந்து, விசுவாசம் வைத்து, நம்பிக்கை வைத்து நம்ம இப்படி கட்டும் பொழுது ஆவியானவர் வந்து தங்கியிருப்பார். அதான் அந்த வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பூமியிலே நமக்கு ஆலயத்தை கட்டவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே முக்கியமான காரியம், நமக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் வந்து வாசம் செய்யும் ஆலயமாக நம்ம மாறும்படிக்கு அல்லேலூயா ஆண்டவற்றை வந்து அல்லேலூயா. அப்போ அது வாஞ்சையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாங்க. யார் அவர்கிட்ட வந்தாங்க? வாஞ்சியாக இருக்கவங்க அவர்கிட்ட வந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட அல்லேலூயா ஆண்டவற்றை வந்து அவர் சொல்வதை கேட்டு, இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அல்லேலூயா. ஒருவன் இடத்துல அன்பாக இருந்தால் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை செயல்படாத, கீழ்ப்படியாத விசுவாசம் பலனற்றது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இந்த கேள்வியை இன்னைக்கு என்னையை பார்த்து கேட்டார்னா நான் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து இதற்கான பதிலை நீங்கள் கொடுத்து உங்களை திருந்த வேண்டியிருந்தால் திருத்தி கொடுங்க. உணர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஹல்லேலூயா, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்யணும். அவர் தான் என்னை நன்மையும் செவ்வையான பாதையில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நடத்துவாங்க என்கிற ஒரு அறிவு அதுக்கு ஒப்பு கொடுத்தல். அப்படி இல்லாட்டா சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஹல்லேலூயா அந்த வீடு அடித்து கொள்ள போகப்பட்டது இல்லாமல் போயிட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற காரியம், அது முடிவிலே அவரை விட்டு விலகிற காரியம் வரைக்கும் போகிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு ஜீவியம் நமக்குள்ளே வந்துவிடும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம சிந்திப்போம். நம்ம அவரிடத்தில் வந்து அப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட வேதத்தை திறந்து, வாஞ்சையோடு திறந்து ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு, இந்த வேத வசனங்களை விசுவாசத்தோடு வாசித்து, என் ஆண்டவர் பேசுகிறார் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அதன்படி செய்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ள நான் வந்து வாசம் செய்வேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை வேதம் சொல்லுகிறது? கீழ்ப்படியவர்களுக்கு தேவன் தந்துள்ள பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம எந்த அஸ்திபாரம் போட்டிருக்கோம்? அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாய் ஆலயத்துக்கு வரோம், ஆராதிக்கிறோம், ஒரு வேதத்தை வாசிக்கிறோம், என்ன அறிஞ்சு கொண்டோம் புரிஞ்சு கொண்டோமே தெரியாமல் வாசிக்கிறோம். எதுக்கு கீழ்ப்படின்றத ஒரு தேடுதலை இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா ஆண்டவரத்தில் வந்து இந்த வேத புத்தகத்தை வந்து வாஞ்சையோடு வந்து விரும்பி ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஆண்டுடைய வார்த்தையை நம்மளை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பு கொடுத்தலை நம்ம உண்மையும் உத்தமமாக நிறைவேற்றுவோம். ஆண்டோடைய கேள்வி இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நியாயத்திற்கு இருந்தாலும் சரி, நம்ம தைரியமாக பதில் கொடுத்து நிச்சய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை நடத்தும்படியாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமா, கேட்போமா? உங்களை நீங்களே கேளுங்க. ஹல்லேலூயா. பைபிள் கையில் இருக்குது, ஆண்டுடைய வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம விரும்பி வாஞ்சித்து வாசித்து ஆண்டு சொன்னதை கேட்டு கீழ்ப்படுகிறோமா, செயல்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய கேள்வி, என்னை ஆண்டவரே ஆண்டவரே தெய்வமே தெய்வமே என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் நான் சொல்லுகிறபடி செய்யாதது என்ன என்கிற கேள்வி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கேள்விகளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீரே கேள்வியாக இருக்கீங்க, நீரே பதிலுமாக இருக்கீங்க. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாமத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே கேள்விகளை எழுப்பி சிந்திக்க உணர்வை தந்து, நாங்கள் சிந்தித்து அந்த வார்த்தையை குறித்து சிந்தித்து உணர்ந்து எங்களை திருத்திக் கொள்கிற அந்த உணர்தலை எங்களுக்கு தந்திரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி ஒரு கண்ணும் கருத்தும் உண்மையும் உறுதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு ஒரு உண்மையான வாஞ்சையை ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை விசுவாசிக்கிற, நம்பிக்கை வைக்கிற
ஒரு அறிவை புத்தியை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உமக்கு பிரியமானது. உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுதலின் வெளிப்பாடு, அப்படிப்பட்ட வெளிப்பாடு அன்பு கூறுதல் வெளிப்படும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நிர்விசாரங்கள் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஹல்லேலூயா அவிசுவாச ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது தெய்வத்துடைய வார்த்தை, மெய் தெய்வத்துடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு தான் வானத்தையும் பூமியும் படைச்சாங்க. அதே வார்த்தையை இந்த வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்காங்க என்று சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கனப்படுத்துகிற முக்கியப்படுத்துகிற ஒரு காரியம். எப்படி நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்தி முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தியிருக்கீங்களோ அப்படி ஒரு மகிமை வல்லமை இருக்கிற அப்படினாலே, அந்த சத்தியங்களை சுத்திகரிக்க அப்படினாலே, பரிசுத்தத்தை கொண்டு வர அப்படினாலே நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற ஒரு காரியத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலுக்கு தடையாக இருக்கிற எல்லா அவிசுவாசங்களையும் நம்பிக்கையின்மையும் எடுத்து போடுங்க. நம்முடைய வார்த்தையை கனப்படுத்தட்டும். அப்போ நீங்கள் எங்கள் வார்த்தையை கனப்படுத்துவீங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியத்தில் உள்ள குறைகளை தான் நீங்கள் நிறைவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம எல்லோரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு உரிய நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனும் சத்துவமும் உன்னதத்திலிருந்து அனுப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் வேண்டும். சரீர பலன் இல்லாட்டாலே நமக்கு ஒரு சோர்வு, எவ்வளோ பெரிய சோர்வு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களை செய்து முடிக்க நமக்கு பலனும் அதை செய்து சத்துவமாகிய அறிவையும் ஆற்றலையும் தருகிறவர். ஹல்லேலூயா. சத்துவம் என்றால் அறிவும் ஆற்றலும். அந்த செய்வது முடித்துக்கான பலத்தை உன்னதத்திலிருந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சாப்பிட்டு நமக்கு பலன் இருக்கலாம், அந்த சாப்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பலன் குறைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உன்னத பலன், பரிசுத்தருடைய வரங்களாகிய பலன். ஹல்லேலூயா. அது குறையாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விட்டு விட்டால் தான் அது நம்ம விட்டு எடுத்துவிட்டு போகும். ஹல்லேலூயா. உன்னத பலன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னத பலனால் தரிப்பிக்கப்படும் மட்டும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஹல்லேலூயா. எருசலேமிலே காத்திருந்து அவங்க 10 நாள் அங்கே ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, பேசினாங்க, அநேக சத்தியங்களை மறுபடியும் நினைப்பூட்டினாங்க, ஜெபம் பண்ணினாங்க. உன்னத பலன் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியை வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு 7 தகுதிகளை நாம் பார்க்குறோம். அந்த 7 தகுதிக்குள்ளாக நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வரங்களை கொடுத்து அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரந்தட்டி நம்ம பாடுவோம். பலனும் சத்துவம் தருகிறவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இயலாமையிலே செயல்படுகிற பலனை தருகிறவர். எனக்கு முடியல ஆண்டவரே, இயலவில்லை ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. நீங்கள் முடிய உன்னத பலத்தை தாங்க. ஹல்லேலூயா. என்னால் எல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, பரிசுத்தரின் வல்லமையால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய இயலாமையில் நம்மை செயல்படுத்துகிற பலப்படுத்துகிற ஆண்டவர். செயல்படுவே உங்கரம் என்னை
ஆம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். கிரகிக்க முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவரே, உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. எங்களால் கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஐசே அற்புதங்களை எங்களுக்காய் செய்கிற உம்முடைய இரக்கங்களுக்காய், தயவுக்காய், காருண்யத்துக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவர். எங்களுடைய இயலாமையில, எங்களுடைய சிறுமையில, எங்களுடைய தாழ்மையில, எங்கள் வெட்கத்திலே மனிதர்கள் ஒதுக்கும் போது, மனிதர்கள் எங்களை வெறுக்கும் பொழுது, தூற்றும் பொழுது, எங்கள் சிறுமையில எங்களை தள்ளாமலும், எங்களுடைய அப்பா சிறுமையில எங்களை அருவருக்காமலும் இருந்த உம்முடைய அன்புக்காய், கிருபைகளுக்காக நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களுக்கு பலன் தந்து, சத்துவம் தந்து, உன்னதத்திலிருந்து கொடுத்து, அப்பா எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க உன்னத பலத்தை தருகிற உம்முடைய இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இயலாமை, சிறுமை ஜனங்கள் பார்த்து எங்களை சிறுமைப்படுத்துகிற காரியங்கள், அப்பா நீரோ தகப்பனே எங்களை அன்போடு அணைத்து கொண்டு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி நீர் சகாயராய் இருந்து எங்களுக்கு சகாயம் செய்து, இந்த இக்கட்டு நெருக்கத்திலே சிறுமையிலே உதவி செய்து, ஒத்தாசை செய்து, ஹல்லேலூயா, சிறுமையை பெருமையாய் மாற பண்ணுகிற உம்முடைய மகிமைக்காக நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பலனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தான் தகப்பனே எங்கள் பலனா இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய பலன் குறைவுள்ளது. அப்பா, நாங்கள் அநேகருடைய பலனை நம்புகிறோம். அப்பா, போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அது குறைவுள்ளது. ஹல்லேலூயா. உம்முடைய உன்னத பலனோ, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையோ, ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியானவராலே ஆகும் என்று சொல்லி தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த வல்லமைகளை செயல்படவும், பரிசுத்த வல்லமையாலே நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கவும், கேட்கிற அவர்கள் ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்டு முடித்த விசுவாசம் வைக்கவும், உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த அபிஷேகம், ஹல்லேலூயா, ஆண்டவரே, அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை கொண்டு வந்த அந்த அற்புதமான, அதிசயமான, மகிமையான காரியத்தை, புண்ணியத்தை அறிவிக்கும்படியான அபிஷேகத்தை நீங்க கொடுத்து, பரிசுத்த ஆவியை பெற்ற யாவரும் உம்முடைய வார்த்தையை தைரியமாக சொல்லும்படி வாக்கும் வல்லமையும் கொடுத்து, அவளுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்து, சாட்சியாய் அறிவிக்க, உலகத்தில் எங்க கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சாட்சியாய் அறிவிக்க ஆவியானவர் பலன் கொடுத்து, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது எப்படி அபிஷேகம் உம்முள்ள இருந்தது, இருந்து எப்படி வல்லமையான வார்த்தையை வெளிப்பட்டதோ, அப்படிப்பட்ட வல்லமுள்ள வார்த்தைகள், ஹல்லேலூயா, ஒவ்வொருவரும் வெளிப்படவும், கேட்கிற அநேகர் தங்களை உணர்ந்து கொண்டு, திருத்திக் கொண்டு, உம்மை மகிமைப்படுத்தும்படியான வல்லமுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்து புறப்படும்படியாக, ரட்சிப்பின் சுவிசேஷம் கேட்கிற ஜனங்கள் ரட்சிப்பு அடையும்படியாக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக நீர் பலப்படுத்தி நடத்துகிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்க வேண்டும் என்கிற அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க. ஹல்லேலூயா. எச கூடுனா இன்னும் அதிகமாக துதிப்பது, எச குறைஞ்சா குறைவாய் துதிப்பது அல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நன்றி இந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் துதிக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அப்பா, நீங்க நல்லவர், ஒருவரே நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால நீங்களுக்கு அதிசய அற்புதங்களை செய்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் அற்புதமானவர். நீர் எங்களுக்கு செய்த காரியங்கள், செய்கிற காரியங்கள், செய்ய போகிற காரியங்களா எவ்வளவு அற்புதமானது தகப்பனே. எண்ணில் அடங்காத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஹல்லேலூயா, செய்கிற முடிய கிருபை இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் அற்புதம், எங்களுக்கு அற்புதம் செய்து விடுவிக்கிறவர். அவர் அற்புதமானவர்.
காற்றையும் கடலையும் காற்றையும் கடலையும் அதட்டினாரே அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே அவர் உன்னதர் என்றனரே. ஆம் தகப்பனே, எண்ணிலடங்காத ஐசியங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆம் தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது ஆபத்திலே அவர் ஜெபத்தை கேட்டு இறங்கி ஐசியங்களை அற்புதங்களை செய்து ஒரு சகாயரை ஏற்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தை மேலே வைத்து நீங்கள் விடுதலையை கொடுக்குறீங்க, ரட்சிப்பை கொடுக்குறீங்க. இப்படி எல்லா காரியங்களிலும் நாங்கள் எதிர்கொள்கிற எல்லா போராட்டங்களிலும் கண்ணீரிலும் கவலையிலும் என்ன செய்வது தெரியாது திகைக்கிற வேளையிலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கதறும் பொழுது ஐசியங்களை அற்புதங்களை செய்து விடுவிக்கிற உடைய வல்லமை வெளிப்படுகிற கிரியைகளை செய்து இது ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்கிற ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீர் எங்களுக்கு அப்படி செய்கிற தெய்வமாக இருக்கிற அப்படின்னால உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளை நன்றிருந்த உள்ளத்தோடு சொல்லி உயர்த்துகிறோம். தொடர்ந்து உம்மை துதிக்கிற துதி எப்பொழுது எங்கள் வாயில் இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி வேதத்திலே உம்மை தேடி வாசித்த வசனங்கள் நீர் எங்களோட பேசுகிற வார்த்தைகளை விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி உம்மை ஆராதித்து உயர்த்தி அன்றன்ற நாளுக்குரிய கிருபையை பெற்றுக்கொண்டு நாள் முழுவதும் மகிழ்ந்து கலிகூறும்படியான நம்முடைய கிருபைகளை அந்தந்த நாள் காலையிலே பெற்றுக்கொண்டு நாங்கள் புறப்பட்டு செல்ல துவக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய துதி எப்பொழுது எங்கள் வாயில் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, விடுமுறை நாட்களுக்கு பிற்பாடு இந்த வாரத்திலிருந்து நமக்கு ஓய்வு நாள் பாடசாலை ஆரம்பிக்கின்றது. பிள்ளைகள் தயவுசெய்து மேலே போகாதீங்க, டீச்சர் வெளியே வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு நீங்கள் போங்க. ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் மனப்பாட வசனம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து எந்த பகுதி என்று நீங்கள் கேட்டு நீங்கள் அதை அறிஞ்சு அந்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து நீங்கள் புரிஞ்சு கொண்டு பிள்ளைகளுக்கு விளங்க கற்றுக்கொண்டு கருத்தாய் கடைபிடிக்கும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நிச்சயமாகவே படித்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பார்த்து கண்காணித்து அவளை இந்த வயசில் அவளை திருத்துங்க. அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். முதிர் வயதிலும் அவர்கள் அதை விடாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் நமக்கு திருவிருந்து, மாதத்தின் முதல் வாரம் நேரம் வேணும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்கனவே ஆரம்பித்தது லேட். இன்றைக்கு அதிக செக்கிங் இருந்ததுனால நமக்கு நேரம் அதிகமாகிவிட்டது. ஆகவே ஒரே ஒருவர் தான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வழக்கம் போல் முதல்ல ஊழியத்துக்காக, அடுத்ததாக நமக்காக 2 விசேஷித்த குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நேரம் இல்லை, பட் ஆனால் அந்த ஜெப குறிப்பு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஒன்று, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய ஆலோசனை. இன்றைக்கு எருசலேம் இருக்கிற நிலைமை, எல்லா பக்கத்துலேருந்தும் சின்ன சின்ன ராக்கெட்டை விட்டவங்க இப்போ மிசைல் விடுற அளவுக்கு பெரிதாக அது இருக்கிறது. எல்லா விதமான இஸ்ரேலுடைய கட்டுப்பாடுகளையும் அவங்க தகர்க்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆண்டவர் இடைபடாவிட்டால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்போ இருக்குது. அல்லது இதுக்கு அடுத்தது பெரிய போகிற போனால் ஒரு அணுகுண்டை தூக்கி எவனா போட போகிறான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளும்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அதனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஏசாயா 31:5-6 படி நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. இன்னும் முக்கியமான காரியம். சங்கீதம் 122:6 நமக்கு
எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு. ஆமாம், அப்போ ஆசீர்வாதமும் கூடவே தரார். நீங்கள் நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்கள். நம்ம யார் நேசிக்கிறோம்? நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், உடன் பிறந்தோர், அல்லேலூயா, சபை மக்கள். நம்ம நேசிக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. அப்படின்னால எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். எதிராக இருக்கிற ஏமன், அரபு நாடுகள், சிரியா, லெபனான் தீவிரவாதிய குழுக்கள் இருந்து ஆண்டவர் அதை காற்றுக்கொள்ளவும், அது எருசலேமில் சமாதானம் உண்டாகும்படியாகவும் நம்ம அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாய் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, 2 காரியம் 31 ஏசாயா 31 வசனம் அதிகாரம் 5-6 வசனம் போடுங்க பிரதர். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சென் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அப்படி ஆதரவாக இருப்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவோம். 1, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். ஆமென். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நான் தான் சொன்னேன், ஆண்டவராக வரட்டா இஸ்ரேலுக்கு இன்றைக்கி விடுதலை கிடையாது. இல்லைன்னா அது அணுகுண்ட அளவுக்கு போகும். அப்படி தான் இருக்குது. அது எத்தனை பேர் நீங்கள் வாட்ச் பண்ணேன்னு தெரில, பரவாயில்ல. இப்போ கேட்டதுனால ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆவி, ஒரு உற்சாகம் வரணுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. இஸ்ரேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விளைநிலத்தில் திரும்புங்கள். மேசியாவை ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே சிறையில் போடுற ஒரு காரியம் தான் இஸ்ரேல் தேசம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய வாக்குக்கு நம்ம செவி கொடுத்தாகணும். என்றால் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான, அவர்கள் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு அவக்காக ஜெபிக்கணும். ஆகவே இந்த 2 குறிப்புகளை மனசில் வச்சு இதையும் சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. 1 முதல் குறிப்பு. அடுத்ததாக 2வது குறிப்பு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் எப்படி பிசாசின் கையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்முடைய தேசத்தில் நடக்கிற நியூஸ்களை கேட்டாலே தெரியும். நீங்கள் எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பீங்கன்னு தெரியாது. அவ்வளவு கேவலமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 1, இவங்க தெய்வத்தை அறியாதவர்கள். 1. அடுத்தது, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை நம்முடைய மனம் போல வாழலாம் என்கின்ற ஒரு காரியமாகவே போதை வசு வருது, மதுபானம் வருது. இந்த போதையில் இவங்க செய்கிற அவலட்சணமான காரியங்களை நம்ம நாள்தோறும் பார்த்துட்ருக்கோம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, அல்லேலூயா, இங்கே தேவ நியமம், கணவன் மனைவி, இவனுடைய நோக்கம் ஒரு கர்த்தருக்கு பயந்த சந்ததியை பெறுவது. ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சி என்ன சொல்லுது? கணவன் மனைவியிடையே, அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை, உலகங்க இது பெருகி கொண்டிருக்கிறதாக சொல்லுது. இந்த கணவன் மனைவியுடைய அந்த உடன்படிக்கையை, அன்பை பிரிக்கும்படியாக பிசாசானவன் 3வது நபர் மூலமாக செயல்படுகிற காரியம். அதுக்கு ஒரு பேரெலாம் சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல விரும்பலை. இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகி கொண்டிருக்குது. அப்போ இப்படிலாம் நம்முடைய இது என்ன இருக்கணும்? இப்படிப்பட்ட காரியெல்லாம் பார்க்கும்போது அதுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த உலகம் அசுத்தத்துக்குள்ளாக பிசாசுங்கள் இருக்குது. நீங்கள் உங்களை விலகி காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக்கொள்ளுங்கள். நம்மளை பார்த்து 4 பேர் திருந்துற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த 2 காரியங்கள் இந்த வாரத்தில் மனதில் அதிகமாய் அபியானவர் உணர்த்தினார். ஆகவே 2 குறிப்புகளுக்காக ஒரே ஒருத்தர் தான் ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம எல்லோரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஒரு ஆள் ஜெபம் பண்ணும்போது கூட வாயத்திறந்து ஆமேன் அல்லேலூயா அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜெபம் உங்கள் காது கேட்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபம். ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோன்னா ஒரு நோக்கம், நம்மளே செயல்படுகிற காரியம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. இது மௌன அஞ்சலி செலுத்துகிற நேரம் கிடையாது. ஆராதிக்கும் போது ஒரு நிர்விசாரமாக இருக்கிறது, கையை கட்டிட்டு இருக்கிறது, ஒரு வானத்தையும் போய் படைத்த தெய்வத்தை ஒரு ஆராதிக்க வந்திருக்க ஒரு உணர்வை இல்லாதபடி நம்ம இல்லாதபடி நம்ம மாற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இந்த 2 காரியங்களுக்காக சகோதரி ரூத் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இப்பொழுதும் ராஜாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. விசேஷம் அப்பா, ஊழியங்களுக்கு உம்முடைய பாதத்திலே வருகிறோம் தகப்பனே. அப்பா, ஊழியம் உம்முடையது தகப்பனே. அப்பா, நீரே அதற்கு தலையாய் இருக்கிறீர் தகப்பனே. விசேஷமாய் தகப்பனே, ஊழியம் செல்ல அப்பா தடையாய் இருக்கிற ஒவ்வொரு அப்பா இடத்தையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, விசேஷமாய் தகப்பனே. அப்பா, பின்மாறி போன தேசத்திற்கு
செய்வதற்காய் வருகிறோம் தகப்பனே. அப்பா எத்தனையோ இடங்கள்லேருந்து எங்களுக்கு அப்பா அந்த UK US ராஜா எங்களுக்கு சுவிசேஷம் கடந்து வந்தது ராஜா. இந்த நாட்கள்ல ராஜா அந்த மக்கள் நிர்விசாரணமா இருக்கிறத நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா எங்களுடைய தேசங்கள் இந்தியா இலங்கையில கூட ராஜா அப்பா உம்முடைய சுவிசேஷத்திற்கு எத்தனையோ தடைகள் தகப்பனே. விசேஷமாய் அதிகாரிகள் கண்கள்ல பேசும் ஐயா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா பூமியிலே அப்பா இருமனம் ஒன்றுபட்டு ஜோமனா அந்த காரியம் கைகூடுனீங்கப்பா. நாங்க எங்கள் சபையாய் ராஜா எங்கள் குடும்பமாய் தகப்பனே இந்த இடத்துல ஒரு மனமாய் செபிக்கிறோம் தகப்பனே. நீரே அப்பா இறங்கி வந்து எங்களுக்கு பதில் தருவீராய் அப்பா. ஒரு விசை ஆவியானவர் இறங்குவீராய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா விசேஷமாய் தகப்பனே அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துகிறாள் தகப்பனே. அந்த மாதிரியான காரியங்களை எடுத்து போடுங்க ராஜா. யூபில ராஜா அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம் அப்பா. எவ்வளவோ தடைகள் தகப்பனே நீங்க மாற்றி தருவீராய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களும் அப்பா மனம் மாறி நீங்க உதவி செய்வீராய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா ஊழிய தடைகள் மாறுவதற்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா சோதரிக்கிறோம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். அதே போல தகப்பனே அப்பா எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிற ராஜா. டிவி ஊழியங்கள் இருக்கிற ராஜா, பத்திரிகை ஊழியங்கள் இருக்கிறது தகப்பனே, சிறை ஊழியங்கள் இருக்கிறது தகப்பனே, மருத்துவ ஊழியங்கள் இருக்கிறது தகப்பனே. அப்பா என் காரியமா யார் போவான்னு சொன்னது போல தகப்பனே எங்களை நாங்கள் அப்பா அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன் ஒருவரையும் காணேன் சொன்னீரப்பா. எங்களை நாங்கள் முதலாவது ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசு சுவாமி. அப்பா அதற்காய் நாங்கள் பாரப்பட்டு ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்ணீரோடு தகப்பனே அப்பா என் தலைகள் தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருப்பதற்காக எங்களுக்கு நீங்க மன்றாட்டின் ஆவியை தருவீராய் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல தகப்பனே நாங்கள் விட்டு வந்த குடும்பங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா நாங்கள் யாரையும் நம்பி எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினரை நாங்கள் விட்டு வரல தகப்பனே. இந்த தேசத்துக்கு நீர் அழைத்து வந்தீர் தகப்பனே எங்களை அப்பா சோதரிக்கும் அப்பா. நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு தேசத்தை தருவேன்னு சொன்னது போல எங்கள் குடியிருப்பின் எல்லைகளை அப்பா நீ நிர்ணயிக்கிற தேவனையா. இந்த தேசத்துல எங்களை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அப்பா எங்கள் குடும்பங்களை நீங்க பொறுப்படுங்க அப்பா. எத்தனையோ பேரோட வயோதிப பெற்றோர் ராஜா அப்பா ஊர்ல அவதிப்படுகிறதை நீர் அறிந்திருக்கிற ராஜா. அப்பா பிள்ளைகள் நாங்கள் இங்கு இருப்பதனால் அங்க பார்க்க ஆள் இல்ல தகப்பனே. எங்கள் பெற்றோருக்கு நீரே நல்ல ஒரு பரம வைத்தியராய் இருந்து விடுதலை தருவீராய் செபிக்கிறோம் அப்பா. தனிமையானவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன் சொன்னீரப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன் சொன்னீரே தகப்பனே. ஒரு விசை ஆவியானவர் இறங்குவீராய் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் பெற்றோர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்துல வியாதியாய் மருத்துவமனையில படுத்திருக்கிற ஒவ்வொரு அப்பா அப்பா மனிதர்களையும் உடைய கரத்துல கொடிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய அப்பா உற்றார் உறவினர் எங்க சபையில உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்கி போடுவேன் சொன்னீரப்பா. விசேஷமாய் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனையா. ஊழியக்காரன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவனையா அப்பா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில படுத்து கிடக்கிறார்கள் ராஜா. கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா எங்கள் போதகருக்கு செய்த ஊழியக்காருக்கு மற்ற ஊழியக்காரன் செய்வீரா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசு சுவாமி. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. இந்த நியூ அகாடமிக் இயர் மறுபடியும் ஜாயின் பண்ண உதவி செய்தே தகப்பனே. அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும்னு சொன்னது போல எங்க பிள்ளைங்களை ஒவ்வொரு தேசத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறீ தகப்பனே. அப்பா பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து அப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை தருவீராய் செபிக்கிறோம் ஐயா. அப்பா யூகேல யூஎஸ்ல ஜெர்மன்ல ராஜா அப்பா ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல எங்க பிள்ளைங்க தங்கி இருக்கிறாரோ ராஜா, ஸ்ரீலங்கால இந்தியால அப்பா பிள்ளைங்க சாட்சியா இருக்கணும் ஐயா. இங்க கேட்ட அப்பா ஆண்டவரே அப்பா வசனங்கள் பிள்ளைங்களுக்குள்ள செயல்படணும் தகப்பனே. எங்கள் பிள்ளைங்களை சாட்சியாய் நீங்க நிறுத்துவீராய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் பிள்ளைங்க யாரும் கஞ்சா அப்பா போதைக்கு அடிமையாகாதபடி அப்படிப்பட்ட பிள்ளைகளை அப்பா மாற்றுற பிள்ளைகளா எங்கள் பிள்ளைங்களை அப்பா நீங்க நிறுத்துவீராய் செபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் அந்த இடத்துல கடந்து செல்லும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு விசை ஆவியானவதாமே இறங்குவீராய் செபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. அப்பா விசாக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க ராஜா. இந்த தேசத்துல எத்தனையோ பேருக்கு வேலை இல்ல ராஜா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க தகப்பனே. அப்பா லைசன்ஸ்காய் காத்திருக்கிற பிள்ளைங்க தகப்பனே. டிரைவிங் லைசன்ஸை அப்பா நீங்க அப்பா ஆண்டவரே கையில கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி இயேசு சுவாமி. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. நிமித்தம் ராஜா அப்பா ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பேருக்கு திருமண தடைகள் இருக்கலாம் தகப்பனே. அந்த பிள்ளைங்களுக்கும் அப்பா பெற்றோர் அப்பா பார்ப்பதற்கு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க திருமணத்தை ஒழுங்கு செய்வீராய் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பெற்றோர் தகப்பனே இந்த வருடத்துக்குள்ள
நடக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அந்த காரியங்களை கைகூடி வர செய்வீராய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வீடு இல்லாமல் அநேக நாளாய் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தருவீராய் ஜெபிக்கிறோம். அநேக நாளாய் கடன் பாரங்கள்ல கஷ்டப்படுகிற குடும்பங்களே நீங்க அப்பா நீயோ கடன் கொடுப்பாய், அப்பா கடன் வாங்காதிருப்பாயின்னு சொன்னது போல பிள்ளைங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து மிகுதியான துணிக்கைகள் எடுக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ராஜா. அப்பா கர்ப்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம் தகப்பனே. அப்பாவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. காத்திருந்து சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா பிள்ளைங்களை அப்பா மலடியை பிள்ளை தாட்சியாக்கி அப்பா வீட்டிலே சந்தோஷமாய் குடியேற பண்ணுவேன்னு சொன்னது போல எங்கள் சகோதரிகளுக்கு எத்தனையோ பேருக்கு நீ செய்தி அதே போல காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சுவாமி. அப்பா இப்பொழுதும் ராஜா பிரிந்திருக்கிற குடும்பங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா கணவன் மனைவி நீர் இணைத்தீர் தகப்பனே. மனுஷன் பிரிக்க கூடாதிருப்பதுன்னு சொன்னது போல நாங்கள் யாரும் தடையா இல்லாதபடிக்கு ராஜா விபச்சாரத்தின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி எதுவும் ராஜா செயல்படாதபடிக்கு அப்பா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளை நசனாக இயேசுவின் நாமத்தாலே கட்டுகிறோம் தகப்பனே. அப்பா அதமாக்கி போடுவீராய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த ஆவிகள் செயல்படக்கூடாது தகப்பனே. நீர் அப்பா காணா ஒரு கல்யாணத்துல அற்புதம் செய்த தேவன் அப்பா கணவன் மனைவி குடும்பமாய் இருக்கிறதை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனையா. அப்பா நீர் வரும்பொழுது அந்த குறைவுகள் மாறும் தகப்பனே. நிறைவான நீர் வரும்பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும் ஐயா. விசேஷமாய் தகப்பனே இஸ்ரவேலின் சமாதானத்திற்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் சொன்னீர் அப்பா. அப்பா உம்முடைய தேசம் ராஜா அப்பா அவர்களுக்காய் நீ பக்தி வைராக்கியமாய் எழும்புகிற தேவனையா. நீரே வந்து அவர்களை காப்பாற்றி விடுவிப்பேன் சொல்லி நாங்கள் வாசித்தோமே அப்பா. இறங்கும் ஐயா. அப்பா எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் அப்பா நீர் அவர்களுக்காய் யுத்தம் பண்ணுவீர் ராஜா. அவர்களை விசேஷமாய் உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிற ராஜா. மெசியாவாகிய உம்மை அறியாமல் இருக்கிறார்களே அப்பா அவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்யும் அப்பா. இறங்கும் ஐயா. அந்த மனங்கள் ராஜா கல்லான இருதயம் சதையான இருதயம் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை அறிந்து கொண்டு ராஜா அநேகருக்கு அந்த இடங்கள்ல ராஜா உம்மை பற்றி பரவ நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தீர் ஆலயத்தை தருவேன்னு சொல்லி ராஜா அந்த வாக்குத்தத்தத்தை அப்பா 7 மாதத்துக்குள்ளாய் ராஜா எங்களுக்கு நிறைவேற்றி தந்தீர். அதற்காய் நன்றி சுவாமி. காரியங்கள் அநேகமா இருக்கலாம் ராஜா. நாங்கள் திகைத்து போய் இருக்கலாம் தகப்பனே. நீர் மனதில் பேசுமையா அப்பா. கொடுக்கிற காரியத்தில் என்னை சோதித்து பாருங்கள் சொன்னீங்கப்பா. கட்டாயமாயும் அல்ல ராஜா, விசனமாயும் அல்ல ராஜா. நாங்கள் மன உற்சாகமாய் ஆலயத்தில் அப்பா கலஞ்சிங்கள் நிரம்பத்தக்கதாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. லோபத்தனமாய் அல்ல ராஜா அப்பா. நாங்கள் மன உற்சாகமாய் அப்பா உடைய ஆலயத்தில் பண்டக சாலையில் வந்து நாங்கள் செலுத்த அதோடைய அப்பா துணிக்கைகள் நாங்கள் மீதி எடுக்க ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது தகப்பனே. 30 60 100 அது பலன் படுக்க போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. அதற்கான அந்த மீட்டிங்கை நீங்க ஆசீர்வாத தருவீராய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏற்ற நேரத்தில் அரேஞ்ச் பண்ணி தருவீராய் ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கணும். உமக்கு சித்தம் இருந்தா ராஜா எங்கள் பணங்கள் ஒரு நாளும் வீணாய் செலவழிய கூடாது தகப்பனே. அப்பா அதிகாரிகள் கண்களில் பேசுங்க ராஜா. அப்பா அநியாயமா எங்கள் பணங்கள் போகாதபடிக்கு ராஜா நீங்க இருதயத்தை மாற்றி தாங்கப்பா ராஜா. இருதயத்தை மாற்றுகிற தேவன் உம்முடைய கரத்திலே மாத்திரம் இருக்குது. அவர்கள் இருதயங்கள் மாற உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்துல குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் ஐயா நீர் அப்பா அன்றை மன்னிப்பீராய் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியத்தை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தும். நீ பேசுவி நாமத்தினாலும் பசுத்தாவி உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு ஓய்வு நாள் பாடசாலை உண்டு. ஆகவே பெற்றோர்கள் தயவுசெய்து பிள்ளைகளை பொறுப்பாய் இந்த காரியத்தில் நீங்கள் வழிநடத்தும்படியாய் நேரம் செலவழிக்கும்படியாய் சொல்லிக் கொடுக்கும்படியாய் அன்போடு கூட நினைப்பூட்டுகிறோம். வழக்கம் போல் நமக்கு சென்ற நேற்றைய தினத்தில் நமக்கு சங்கீத பயிற்சி, அதாவது ஆண்டுடைய வார்த்தையை ஒரு பிரசங்கமாய் அறிவிப்பதற்கு ஆனால் பயிற்சி நேற்று தினம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நமக்கு நேற்று தினத்தில் இடம் கிடைக்கல. இன்றைக்கு வியாழக்கிழமை முழுவதும் நிரப்பப்பட்டதாக இருக்குது. நமக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆலயத்தில் நமக்கு எப்படிப்பட்டதான கவலைகள்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆகவே தொடர்ந்து
இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நமக்கு பரிசுத்தனுடைய பலன் தேவை. அப்படி அதுக்கு நம்ம பிரயாசம் பண்ணோம். நம்ம ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம், இந்த தேசத்தில் பிழைக்க வந்தோம், நம்முடைய பிழைப்பு நல்லா போயிட்டுருக்குது. ஆகவே நம்ம இதோட நிறுத்திக்கொள்வோம், ஆலயத்துக்கு வருவோம் போவோம், அவ்வளோதான். அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த புண்ணியங்களை, குறிப்பாக பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து அப்படி இரத்தத்தால் மீட்டுக்கொண்டு பாவ பரிகாரம் செய்தபடினால அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் அல்ல, அந்தந்த மொழியில் அவங்களுக்கு சொல்ல தெரிகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அந்த காரியத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நமக்கு காலையில் 9:30 மாலை 5 மணிக்கு நடைபெறுகிறது. அந்த மாலை நமக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு 7:30 முதல் 8:30 வரைக்கும் நமக்கு வேதாகம கல்லூரி பாடம் நடைபெறுகிறது. ஆகவே அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு தயவுசெய்து 7:20க்கெல்லாம் நீங்கள் அங்கே வந்து இருக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை ஒழுங்காக தயவுசெய்து எழுதுங்க. 10 நிமிஷம் தான் அந்த டெஸ்ட்டு. அதை அந்த கிளாஸில் ஒழுங்காக கவனித்தாலே போதும். அவ்வளோ எளிதான டெஸ்ட்டாகவே நீங்கள் நேரம் கடந்து வராதபடிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், இந்த நாளில் நீங்கள் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு விரும்புகிற யாவரும் வந்து சேர்ந்து படிக்கலாம். அல்லேலூயா. போன வாரம் மட்டும் 3 பேர் வந்து சேர்ந்து படித்தாங்க. அல்லேலூயா. இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விட்டுட்டோமா என்று சொன்னாங்க, வருத்தப்பட்டாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் நம்முடைய மொழியில் வேதாகம கல்லூரி பாடங்கள் படிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆகவே இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். படிக்கிறோட மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தால் அன்றி அது நம்ம படித்ததும் வேஸ்ட் ஆகிடும். ஆகவே நம்ம அந்த வேதாகம கல்லூரிக்கு வரணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். பரிசுத்தாவியை பெற்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்மளே காண வேண்டும், நம்முடைய குணங்களை நம்மளே காண வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அல்லேலூயா, அது ஒரு நமக்கு பிரயோஜனம் இல்லாத காரியமாக இருக்கும். ஆகவே இப்படி நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வது தேவனுக்கு மகிமை, நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து புதிய ஆலயத்தின் கட்டுமானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்காங்க. அல்லேலூயா. கவிதையிலே சொல்லாமா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வேறு எந்த சர்ச்சுக்கும் ஆண்டவர் இது மாதிரி கொடுத்ததில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இதை குறித்து எப்படி இவ்வளவு பணம் சேகரிப்பது, ஒவ்வொரு சர்ச்சும் ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் திட்டங்களை கொடுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய காரியம் அதில் இருக்குது இல்லையா? இந்த ஒரிஜினல் வசனத்தை போடுங்க. எஸ்ரா 2:68 வாசிங்க எல்லாரும். வம்சங்களின் சிலர் இஸ்ரவேலுள்ள கர்த்தருடைய தேவனுடைய அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கென்று கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்போ எப்படி கொடுக்க வேண்டும் வேதம் தெளிவாக சொல்லுது. மன உற்சாகமாய் உண்மையாய். அல்லேலூயா. நம்ம கொடுக்கறது உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். 2 காரியம். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் அதனுடைய வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டாத ஆசீர்வாதத்தை தருவார். இந்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் செல்வம் பெருகிச்சுன்னா, ஐயோ அண்ணன் அடுத்தது என்ப துன்பம் வரப்போகிறதோ என்று சொல்லி அவங்க கேட்கிற கேள்வி, நம்முடைய ஆண்டவர் துன்பத்தை தராத ஆசீர்வாதங்களை தருகிறவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய பங்கு இதில் இருக்குன்னு சொல்லி வசனத்தில் வந்துருக்குது. ஆகவே நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு திட்டத்தை தாங்க. இப்போ ஒவ்வொரு சர்ச்சிலையும் கட்டாயப்படுத்துகிற காரியம் இருக்குது. ஒருவரோட சம்பளத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். இந்த ஆலயம் கட்டுற வரைக்கும் அடுத்த 3 வருஷம் இருக்குது, 26 வரைக்கும் இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, யாரையும் கட்டாயப்படுத்தி அல்ல, நிர்பந்தித்து அல்ல, மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குறதுல ஆண்டவர் வாங்க சொன்னாங்க. அவங்க தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. ஆண்டுடைய வார்த்தைப்படி நம்ம நடத்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எப்படி கொடுப்பது, தனியாக தயவுசெய்து ஒரு கவரில் எழுதி புதிய ஆலய கட்டுமானத்துக்கான சொல்லி நீங்கள் கொடுங்க. அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சுருக்குது. நீங்களும் கூட எழுதி வைங்க, ஏன்னா டவுட் வரக்கூடாது. ஆலய கட்டுமானத்துக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு ஒவ்வொரு பேர்லையும் ஏற்படுத்தப்பட்டு அது நீங்கள் எப்போ கொடுப்பீங்களோ அப்போ வந்து ஆரம்பிக்கப்படும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா.
கத்தர் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருக்கு கஷ்டம். ஆனாலும் என் ஆண்டவர் காரியங்களை செய்ய வல்லவர். நம்முடைய ஜனங்களுக்கு வேலைவாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுத்து உற்சாகமே கொடுக்கும்படியான நிலைமைகளை சம்பாத்தியத்தை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே செய்வாராக. அவர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு திட்டத்தை தாங்க, செயல்படுத்த கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய புதிய ஆலயத்தை நமக்கு கட்டித்தருவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பரிசுத்தநாமத்துக்கு மேவுண்டாக இந்த நாளில் நமக்கு திருவிருந்து ஆராதனை. ஆகவே அதுக்கென்று நம்ம ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய ஜனங்கள் விக்கிரகத்துக்கும் அவங்க காணிக்கை படைச்சாங்க, பலியிட்டாங்க. அதை குறித்து அதிலிருந்து வெளிவராத இஸ்ரவேலருக்கு ஆண்டு இதை குறித்து சொல்வதை பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினபடினாலே, நம்முடைய பாவத்தின் தண்டனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டபடினால, அப்போது அதை நினைவு கூறும்படி நாம் இந்த அற்பத்தை பிட்டு சாப்பிடுகிறோம். ஆண்டுடைய சரீரம் பிற்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தை நம்ம பானம் பண்ணி நம்ம நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒரே சரீரமாக ஒரே இரத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல், அவங்களுடைய நினைவு கூறுதல் எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பம் அப்படின்றாலே சதையும் இரத்தமாக. அல்லேலூயா. நம்ம நகமும் சதையும் என்று பேசுவோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படி இல்லை, சதையும் இரத்தமுமாக. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு குடும்ப ஐக்கியம், பெற்றோர் குழந்தைகள், அது மாத்திரமல்ல, ஒரு கணவன் மனைவி, இதான் குடும்பம். அப்போ அந்த உறவு எப்படி சதையும் இரத்தமும் சேர்ந்து ஒன்றா இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு உறவு. அல்லேலூயா. அந்த உறவை மேம்படுத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதே போல் கிறிஸ்து இயேசுவும் நாமும், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு கூட ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினால நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரே சதை, ஒரே இரத்தமாக, ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இதான் அந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை ரெகக்னைஸ் பண்ணுறது கிடையாது. பவுல் சொல்கிறார், அப்படி நீங்கள் என்ன பண்ணுவங்கள ஒருவருக்கொருவர் அங்கீகரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனால் என்ன பண்ணணுமா? 32 வசனம் வாசிங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. மனுஷனை பிரியப்படுத்துவது, மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. இங்கே கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளை நம்ம இருக்கிற அப்படினால நம்ம என்ன செய்யணும்? இந்த ஐக்கியத்தினால நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரியமாக வாழணும். எதுக்காக? அது நோக்கம் என்ன? அவங்க ரட்சிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. நம்ம ஒருவருக்கு ஒரு அன்பாக மாத்திரம் இல்லை, ஒருவருக்கு ஒரு பிரியமாக நடக்கிறோம். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாத ஆட்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக. அதனால் ஆண்டுடைய வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை விட்டு கொடுக்காம ஆண்டுடைய வார்த்தை அவனுக்குள்ள வளரும்படி, செயல்படும்படி நாம் பிரயாசப்படுகிற அந்த அன்பின் பிரயாசம் இருக்குது பார்த்தீங்களா? அல்லேலூயா. இதுதான் சபை. அல்லேலூயா. சபையாகிய ஐக்கியம். அல்லேலூயா. அப்போ சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட, அல்லேலூயா, நீங்களாம் நின்று பார்த்து அட்லீஸ்ட் பேசிட்டு போகணும்னு சொல்லி தான் ஒரு காஃபி டீ போட்டு வைக்கிது உங்களுக்கு. அல்லேலூயா. இதையும் அங்கே நின்று கூட பேசாமல் போகிற ஆட்கள் இருக்காங்க. அல்லேலூயா. சபை அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் சபையில் இருந்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. சபைக்கு வர்ற நீங்கள், அல்லேலூயா, ஒருத்தரை பார்த்து நின்று பேசி வாழ்த்து சொல்லி, அல்லேலூயா, இன்னும் அடுத்த லெவலாக இருக்குது, இந்த லெவலே போகலாம், அந்த லெவலில் சொல்ல விருப்பப்படல. அல்லேலூயா. முஸ்லீமை பாருங்கள், என்ன அழகாக அன்பின் முத்தத்தோடு அவங்க வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்குலாம் போனால் ரொம்ப சந்தோஷம்.
ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிலாம் எந்த காலத்தில் போகுமா எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காஃபி டீ கொடுத்து நின்று குடிச்சிட்டு போங்க, பேசிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோ பாடுபட்டுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறோம். ஆகவே திருவிருந்தில் பங்கு பெறுறவங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன் சவனுக்கும் உனக்கு மனசாக இருந்துன்னா காணிக்க போடுறதுக்கு முன்னாலே முதல்ல ஒப்புரவாயிட்டு நீ காணிக்க போடு. அல்லேலூயா. காணிக்க முக்கியம் இல்லை, நீ ஒப்புரவா தான் ஆண்டருக்கு முக்கியம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவ நியமத்துக்கு தேவ நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்காட்டா அது நமக்கு தான் நஷ்டமாக ஒழிய, தேவ நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்ன்றா நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால் மற்றவன் அப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன். அல்லேலூயா. வேதம் எனக்கு எப்படி சொல்லுது, நான் எப்படி நடப்பேன். அல்லேலூயா. அடுத்தவங்களை பார்க்க சொல்ல, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்வோம். இதை யோசித்து பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் வேதத்தில் கொடுத்த எல்லா நியமங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது தகப்பனே, ஒரு அடிப்படை இருக்குது ஆண்டவரே, ஒரு தகுதிப்படுதல் இருக்குது ஆண்டவரே. இது எல்லாவற்றையும் உடைய வசனத்தில் கொடுத்து நீங்கள் முன்பாதியாக இருந்து எங்களுக்கு நடப்பித்து காட்டுறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவருடைய பாதத்தை கழுவ வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட தாழ்மையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை தகப்பனே. புதிய ஆலயத்தில் கூட நீங்கள் அப்படி கொடுக்க வல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படிப்பட்ட நாங்கள் சபை என்றால் ஒரே மாம்சமும் ஒரே இரத்தமுமாய் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் காணப்படுகிறதுனால அப்படிப்பட்ட தாழ்மையை, அப்படிப்பட்ட அன்பை, சர்ச்சில் வந்திருக்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிற ஒரு காரியம் தகப்பனே, உற்சாகப்படுத்துகிற காரியம் தகப்பனே, விசாரிக்கிற காரியம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பீங்க, இப்போ இங்கே வந்திருப்பீங்கன்னோ இருக்குமென்றால் எப்படி ஒரு மனுஷனை விசாரிப்பீரோ அப்படி நாங்கள் ஒருத்தரையும் அன்பு கூர்ந்து விசாரிக்க எங்களுக்கு அறிவையும் புத்தியும் தாங்க ஆண்டவரே. ஒரே மாம்சம் ஒரே ரத்தம் உமக்குள் என்று சொல்லி ஹல்லேலூயா. நாங்கள் அன்பு பாராட்ட, ஒரு ரட்சிக்கப்படும்படிய பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க மனதை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு அவருடைய ஆலோசனைப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தாலே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக எப்படி சதையும் இரத்தமும் சேர்ந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவினால் அன்பினாலே அவருடைய பலியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதை சிந்தித்து நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பந்தியில் நம்ம கலந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உம்முடைய இரத்தம் சிந்தப்படாவிட்டால், உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாவிட்டால் எங்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை, ஆக்கணை தீர்ப்பு உண்டு தகப்பனே. நீரோ எங்கள் மீது இரக்கம் வைத்து பாய்களாகி எங்கள் மேல் கிருபையாக இருந்து இரத்த சிந்த இந்த உலகத்துக்கு வந்து எங்களை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற நம்முடைய அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை. எங்களுடைய அன்பும் தகப்பனே இப்போ ரட்சிக்கப்படும்படியாக எங்களை தாழ்த்தி எப்படியாகிலும் உங்களுக்கு பிரியமாய் நடந்து ரட்சிக்கப்படும்படிக்கு உடைய வார்த்தையை விட்டு கொடுக்காத அந்த அன்பினாலே
நாங்கள் இப்போ ரட்சிக்கப்படும்படிக்கு ஹல்லேலூயா அந்த சபையில் எங்களை சேர்த்துருக்கீங்க. நாங்களும் ஒரு இடத்துல ஒருவர் அன்பு கூறும்படியான இப்படிப்பட்ட அன்பை இப்போ உண்மையிலே நாங்கள் கண்ட அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை காணும்படியாக அந்த அன்பு மெய்யாவே எங்களை கிரியை செய்யும்படியாக அந்த அன்பினாலே நமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆத்மாதாயம் செய்யும்படியாக எங்களை நீங்கள் வணைந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அப்பா சிலுவையில் எங்களுக்கு அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினதை அப்படி சரீரம் பிக்கப்பட்டதை ரத்தம் சிந்தின நினைவு கூர்ந்து நன்றி சொல்ல எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவு கூற உதவி செய்யுங்க. நன்றி இதில் உள்ள இருதயத்தை தாங்க, அன்படி நடக்க கிருபை தாங்க, மேன்மை பாராட்ட கிருபை தாங்க. வானத்தையும் படைத்த தெய்வம் அவருடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு என்னை நேசிக்கிறேன்னு சொல்லி மேன்மை பாராட்ட ஒரு நாளும் மறப்பதில்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி மேன்மை பாராட்ட உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய அன்பை அப்பா நம்முடைய பாடு மரணங்கள் இரத்த சிந்துதல் மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதலை சுவிசேஷமாய் அறிவிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாக்கையும் வல்லமையும் தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்த காணிக்கையை பாடல நம்ம பாடுவோம். எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக கீதா ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் கொடுத்த காணிக்கைகளை தகப்பனே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் முழு மனதாய் ஆண்டவரே கொடுக்க அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே கொடுக்க முடியாத கரங்களையும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எத்தனையோ பேர் தகப்பனே சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அவர்களுக்கும் தகப்பனே ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களும் ஆண்டவரே நிறைவாய் கொடுக்கும்படி ஆவியானவர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போல செய்தி வேலையை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்கிற சத்தியங்கள் என்னுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்கள் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானோட ஒத்தாசையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களும் உண்டாவதாக. இந்த வேளையில் நாம்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். சென்ற வாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து அதில் முதல் காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் முதலாவது நம்முடைய கூப்பிடுதலை ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய நெருக்கத்தை இடுக்கத்தை கண்ணோக்குகிறார், நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட யாவருக்கும், தனக்கு பயப்படுகிற யாவருக்கும் தன்னுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். உடன்படிக்கையாகிய புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அங்கே நாம் பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு அவர் உறுதி செய்கிறார். அல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை செய்த ஜனங்களோடு கூட அவர் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறார். அந்த இக்கட்டு நெருக்கத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை அவர்கள் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டரை விட்டு பிரிந்து போன நிலைமையிலும் கூட அவங்க மறுபடியுமாய் ஆண்டரை நோக்கி கூப்பிடும் பொழுது தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு கூட சொல்கிறார், நீ ஜெபம் பண்ண வேண்டாம் அந்த ஜனங்களுக்காக என்று. அப்படி சொன்னால் கூட அவங்க படுகிற தீங்கிற மனஸ்தாபப்பட்டு அவங்க அதை உணர்ந்து கொண்டு திரும்பும்போது, மனம் திரும்பும்போது ஏற்றுக்கொண்டு இறங்கி அவளை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எப்பொழுதும் கூப்பிட, தெரியப்படுத்த, சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்போது அதற்குரிய மகிமை, உதவி, ஒத்தாசை உன்னதத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பாடலாக பாடினோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தின் காரியங்களை நம்ம 107ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு 5 காரியங்களை, நிகழ்வுகளை அங்கு ஆண்டவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இதெல்லாம் பார்த்து நாம் ஞானம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 106ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்தோம். அதன் நிறைவேறுதல் எப்படி ஒரு 5 காரியங்களில் நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா புரியும். நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களில் நடந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்து நம்ம எப்படி இந்த காரியத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார் என்கிற காரியங்களை பார்க்க முடியும். இந்த 107ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 9 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் இதை இந்த 2 நிமிஷத்தில் சொல்ல விளக்குறது கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை வீட்டில் போய், இன்றைக்கி சபையில் இதை குறித்து நம்ம தியானித்தோம், செய்தி வேளையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் நீங்கள் இன்னும் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக வாசிங்க. ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ளே பூரணமாய் நிறைவேறணும், பூரணப்பட வேண்டும். ஏதோ நீ கேட்டோம், சில காரியங்கள் நமக்கு புரிஞ்சது, நிறைய காரியங்கள் புரியலை, அடுத்த வாரத்தில் எல்லாம் மறந்து போகும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த சத்தியங்கள் நித்தியமானவைகள், நம்முடைய மனசில் நித்திய காலங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படும் பொழுது தான் நம்ம விட்டு எடுபடாது. அப்போது இந்த 107ஆம் சங்கீதத்தில் இப்படி என்ன இதனுடைய சாராம்சம் என்று பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிற வேளையில் இங்கு ஜனங்களை பார்க்கிறோம். ஜனங்களுடைய அனுபவம் எப்படியா இருக்கிறது, அவங்களுக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு ஆபத்தாய் வருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நெருக்கம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள நெருக்கங்கள் வேறு, எதிரிகளால் வரக்கூடியது. இந்த நாளிலே நம்முடைய எதிரியாகிய பிசாசனவன் நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்வதை நம்ம பார்க்குறோம். பிற மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களை எழுப்பி பிசாசனவன் நமக்கு எதிராக செயல்படுகிற பேசுகிற காரியங்கள் ஏராளம். அல்லேலூயா. இவை யாவற்றிலிருந்து நம்முடைய ஆண்டவரை ரட்சிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவங்களை தான் நம்ம பார்த்தோம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்த காரியங்கள்லாம் இன்னும் அதிகமான நெருக்கங்கள், ஆபத்துக்கள்,
அவங்களால செயல்பட முடியாத நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் அவங்க சோர்ந்து போய் பின்மாறி போன காரியங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு சோர்ந்து போகும்படியான எத்தனையோ போராட்டங்களில் நமக்கு ஆண்டவர் வெற்றியை தரும்படி இவைகளை நமக்கு எழுதி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்காங்க. 107 சங்கீதம் 43 யாராவது வாசிக்கலாம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட சம்பவங்களிலிருந்து நாம் தேவ ஞானத்தை அடைந்தவர்களாக இதை நாம் பார்க்க வேண்டும். அல்லது இதன் மூலமாய் நமக்கு கூடுதலான ஞானம் கொடுக்கப்படும். இது நிமித்தம் கர்த்தருடைய கிருபையை நம்ம இன்னும் அதிகமாய் உணர்ந்து இன்னும் அதிகமாய் அவரிடம் நம்ம அன்பு கூற வேணும், விசுவாசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜனங்களுக்கு இக்கட்டாகிய ஆபத்து வருது. அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க அவங்க பண்ண தப்புனால. அப்படி இருந்தபோது கூட அந்த துன்பங்கள் வருது. அந்த துன்பங்கள் எப்படியாகப்பட்டது? அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நம்ம போன வாரத்தில் பார்த்தபடி ஆண்டவர் மனம் இறங்கி அவங்களுக்கு இறங்குற காரியத்தை பார்க்குறோம், தேவதூரில் அனுப்புறதை பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட வழியில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு அதிசயங்களை செய்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையானாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அதிசயம் செய்து விடுவிக்கிற தெய்வமாக இன்றைக்கும் இருக்காங்க. அல்லேலூயா. ஏதோ கூட்டத்துக்கு போனால் கொஞ்சம் பேருக்கு ஐசியாக இருப்பதும் இல்லை, நான் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னை விடுவிக்கும்படியான ஐசியாக இருப்பதங்களை இன்றைக்கும் செய்வார். அல்லேலூயா என்கிற காரியம் மிக மிக அவசியமானது. அது மாத்திரமல்ல, இதனால் நன்றி உள்ளவனாக நான் அவரை துதிக்க வேண்டும், துதிக்கிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்து மாத்திரல, தனிப்பட்ட வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றிந்த உள்ளத்தோடு கூட நம்ம ஆண்டவரை உயர்த்துவது, துதிப்பது அவருக்கு பிரியமானது. அவருடைய கிருபை அவருடைய அன்பாகிய கிருபை நம்மேல் உண்டாகிறது. அந்த கிருபையை குறித்து நம்ம பார்க்கும்போது அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட தகுதிப்படுத்துகிற கிருபையாகிய அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின் அந்த பரிமாணத்தை ஹல்லேலூயா ஒரு புத்தகமாக எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்போ தெரில, நேரம் கிடைக்குன்னு தெரில. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் அன்பு, தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய அன்பு அங்கே எப்படி கிருபையாய் வெளிப்பட்டது என்று சொல்லி நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள்லாம் ஒரு குறித்து வைத்துக்கொண்டு நினைவு கூறும் பொழுது, ஓ என் ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்ங்கிற ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த கிருபை நிமித்தம் இறங்கி நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யங்களை செய்கிறத உணர்கிற ஒரு ஞானம் நமக்கு வேணும். அல்லேலூயா. இதை உணர்ந்தால் நம்ம எந்த பிரச்சனையும் பெருசாக நினைக்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் நம்ம ஆண்டோட சொல்ல யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அவருடைய நம்ம கூப்பிடுறதுனால, மானுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அப்போ நமக்கு ஐசியங்களை அற்புதங்களை செய்து நம்ம விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டுடைய ஜனங்கள் ஹல்லேலூயா எத்தனையோ முறை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தும் கூட அவங்க கீழ்ப்படியவில்லை. ஆகவே ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று திடசாட்சியாக எச்சரித்தார். இதுவும் கேட்கல அப்படின்னா நான் உங்களை இப்படி தண்டிப்பேன் என்று சொல்லி தண்டித்த ஒரு காரியம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆனாலும் போராட்டங்கள் இருக்குது, இந்த உலகம் பிசாசுகள் இருக்கிறதுனால அந்த போராட்டங்களில் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு 7 விதமாக ஒவ்வொரு பகுதியும் நம்ம பிரித்து நீங்கள் ஆராயும் பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் கண்டிப்பாக அந்த ஞானம் வரும். ஆண்டுடைய கிருபையை நம்ம உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போது இந்த முதல் பகுதியை நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 107 1 முதல் 9 வரைக்கும். அது இருக்கட்டும். அதில் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக 2வது வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. எங்கிருந்து மீட்கப்பட்டவங்க? பல தேசங்களில் சத்துருவுக்கு அடிமையாக இருந்த தம்முடைய ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. அல்லேலூயா.
அது எப்படி மீட்கப்பட்டாங்க என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இந்த இப்படி ஒவ்வொரு 4-5 பகுதியிலும் ஆண்டவருடைய காரியம் எப்படி வெளிப்பட்டது என்று நீங்கள் ஆராயும் பொழுது அல்லேலூயா ஆண்டவருடைய கிருபையை ஞானம் அடைந்து நம்ம உணர்ந்து கொள்வோம். முதலாவது காரியம், இந்த இக்கட்டாகிய சத்ருவின் கைக்கு விடப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ என்ன ஆபத்து இவர்களுக்கு, ஏன் ஆபத்து வந்தது என்கிறத நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கு புரியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள், அவளுக்கு ஒரு ராஜா. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாங்க, உனக்கு ராஜா வேண்டாம், நான் உன்னை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. இல்லை எங்களுக்கு ராஜா தான் வேணும். அப்போது அவனால் உங்களுக்கு துன்பம் வரும். அவன் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலான காரியங்களெல்லாம் எடுத்துக்கொள்வான். அப்படி அவன் தனக்கு தான் அவன் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும் அன்றி உங்களுக்கு வருகிற பலன் கொஞ்சமாக இருக்கணும் எவ்வளோ சொல்லியும் கேட்கலை. ஆகவே ஆண்டவர் அவளுக்கு ராஜாவை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட வேளையில் இந்த ராஜா என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, இவருடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. ஆலயம் பூட்டி கிடந்த ஆலயத்தை திறந்து மறுபடியும் ஆண்டுடைய ஜனங்கள் கொஞ்சம் பணம் காசு வந்தால் போதும், நல்ல விளைச்சல் வந்தால் போதும், ஆண்டவரை மறந்துடுவாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆலயத்தை பூட்டி போடும்படியான ஒரு நிலைமை வந்தது. சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டு தேவ மகிமை இறங்கிய ஆலயம் ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஒரு ஆராதிப்பதை விட்டுவிட்டபடினாலே, பிரஜாதி மக்களுடைய வழியிலே அவங்க சென்றபடினாலே, விளைச்சலுக்கு ஒரு தெய்வம், மலைக்கு ஒரு தெய்வம், நம்மூர் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிற அப்படின்னாலே அவங்க அதை பார்த்து அவங்களோட சகவாசம் வச்சு அவங்களோடு கூட அவங்க வழியை பின்பற்றபடினாலே அங்கு ஆலயம் மூடப்பட்டு கிடந்த வேளையிலே எசேக்கியா ராஜா வந்து அவன் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி அந்த ஆலயத்தை திறந்து தேவ நியமங்களை அவன் நிறைவேற்றான் என்று பார்த்தோம். அவனுடைய வாரிசாகிய இந்த மனோசே என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது அங்கே 21:10 முதல் 15 வசனங்கள், 23, 26 வசனம், 24, 3 வசனங்களை அவன் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் ஹல்லேலூயா 21:10 முதல் 15. ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து கேடான அருவருப்பை செஞ்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு காரியம், எமோரியரின் காலம் இன்னும் நிறைவாகலை. அவங்களுடைய அருவருப்புகள் அவங்க காலம் நிறைவேறி அவங்க நியாயந்திருக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க கூட அந்த தேசத்துக்கு போனால் போதும், இல்லாட்டா எமோரியரின் காரியங்களை கற்றுக்கொள்வாங்க தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி எமோரியரின் காலம் நிறைவேறு மட்டும் ஆண்டவர் எகிப்து தேசத்திலே இவங்களை அடிமையாக வைத்திருந்தார். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் இந்த எமோருடைய அருவருப்பு எல்லாமே விக்கிரக வணக்கம், வேசித்தனம், உபச்சாரம், ஹல்லேலூயா, அதை குறித்த எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாதபடிக்கு அங்கு இப்படி அவங்க அநேக காரியங்களை துணிகரமாய் செய்ததை நம்ம பார்க்குறோம். 21ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் பார்க்கும்போது எமோரியருடைய அருவருப்பை செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும்போது இப்படி தொடர்ந்து விக்கிரகங்களுக்கு முன்னிலை கொடுத்து அவங்க விக்கிரக வணக்கத்தை அங்கே நிறைவேற்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்குள்ளே கூட விக்கிரகத்தை கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஹல்லேலூயா, எப்படி ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை துணிந்து அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கோபம் மூட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அருவருப்பானதை செய்து ஆலயத்தில் அருவருப்பானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கோபம் மூட்டினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். 23, 26 எப்படியாக வாசிக்கிறோம். அப்போ இந்த ராஜா செஞ்சதுனால ஆண்டுடைய கோபம் பெருகினது. அவர் எச்சரித்தபடியே தம்முடைய ஜனங்களை எல்லா தேசத்திலும் அவர் அலைய பண்ணினார், அடிமைகளாக அலைய பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 24:3 மனோசே
தன் எல்லா செய்களினாலும் செய்த பாவத்தின் நிமித்தம் யூதாவை தமது முகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினா, எருசலேமை அப்படி செஞ்சதுனால ஆண்டவர் அவனை மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் தேசத்துக்குள்ளே ராஜாவால் கொண்டு விட்டப்பட்டதுனால ஆண்டவருடைய கோபம் வந்தது என்று நம்ம பார்க்குறோம். இதனால அவர்கள் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாமும் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்முடைய சத்துருவின் கையில் ஒப்பு கொடாதபடிக்கு, பிரியமானவர்களே, எது சுத்தம் எது பரிசுத்தம் என்பதை வேத வசனங்களின்படி அறிந்து, நம்முடைய சிந்தனை ஆண்டுக்கு பிரியமான பரிசுத்தம், நம்முடைய பேச்சு ஆண்டுக்கு பிரியமான பரிசுத்தம், நம்முடைய செய்கள் ஆண்டுக்கு பிரியமானதாக இல்லாதபடி நம்ம அதை குறித்து ஒரு கண்ணும் கருத்துமாக ஆண்டுடைய வார்த்தையின்படி, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நிறைவேற்றாவிட்டால் மற்ற எல்லா அசுத்தமான காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்ம பார்க்குறோம். அங்கு ஆண்டவர் நம்ம மீது கோபப்படும்படியாக, நம்மை தள்ளி போடும்படியான ஒரு நிலை வரைக்கும் நம்ம போகுது. ஈவன் நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம், நாங்கள் நல்லவர்கள், அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இல்லை, நீங்கள் ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற அப்படின்னால நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படி ஆண்டு மேலே ஒரு அனல், பக்தி இல்லை. அல்லேலூயா. ஒரு பக்தி இல்லாத மனுஷன் கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொள்வான். ஆனால் தெரிஞ்சு, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை தெரிஞ்சு ஆண்டு மேலே ஒரு பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வைராக்கியத்தின் வாஞ்சியாக இருக்கிறார். என் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கு பவுல் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாஞ்ச அன்பு இல்லாத அப்படினால அங்கே ஆண்டு அருவருக்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்படியாக, ஆலயத்தை விட்டு போகும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நீங்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டினால அவர்கள் தங்களுக்கு தங்களே வருவித்து கொண்டது நம்ம பார்க்குறோம். ஆகவே அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே, சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தார ஜனங்களை அவர்கள் துரத்தி விட்டபடினாலே, ஜெயித்தபடினாலே, மேற்கொண்டபடினாலே அநேக தேசங்களுக்கு சிதறி போன ஒரு பெரிய பரிதாபமான இக்கட்டாகிய ஆபத்தை பார்க்குறோம். அடுத்த தேசத்துக்கு போனால் ஏதாவது மதிப்பு இருக்குமா? அல்லேலூயா. ஒரு மரியாதை இருக்குமா? ஒரு பயம்தான் இருக்கும். அடுத்த வேளைக்கு நம்ம என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பரிதவிக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தார்கள் என்று பார்க்குறோம். இப்படிப்பட்ட வேளையில் அவர்கள் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம். எரேமியா 11:4 வாசிக்கும் பொழுது, எரேமியா 11:4 வாசிக்கலாம். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்காங்க. நீ நான் சொன்னபடி நடந்தா நான் உன் தெய்வம். அல்லேலூயா. இதான் உடன்படிக்கை. நீ என் சொல்படி கேளு, என் நியாயப்பிரமாணமாகிய இந்த கட்டளைகளை, நல்ல கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நீ என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை. இல்லை அப்படின்னா நீ என்னுடைய ஜனம் அல்ல என்று சொல்லி, ஹல்லேலூயா. நீ என் ஜனமாக இருக்கும்போது உன் சத்தத்தை நான் கேட்டு, என் சத்தத்தை நீங்கள் முதல்ல கேட்டு நான் கற்பிக்கிறபடி நீங்கள் நடந்தால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த எரேமியா 11:4 ஹல்லேலூயா, அவர் சபிக்கப்பட்ட நிலைமைக்கு, சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமைக்கு அந்த ஜனங்கள் போனதை நம்ம பார்க்க முடியும். இப்போ அவர்கள் தேவ ஜனமாக இல்லை, வானத்தை பூமியும் படைத்த தெய்வமாய் அவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தங்கள் வாழ்க்கையில் அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆபத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, இதே போலத்த நிலைமையை ஏசாயா 30:1-2 வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா. தான் பார்க்க போகிறோம். இந்த என்ன காரணம்? ஒரு தெய்வத்தை அறிந்து அப்படி ஜனமாக இருந்த ஜனங்கள், அவங்களுக்கு இப்போ எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அவங்களுடைய அருவருப்பாகிய அசுத்தங்களால் வந்தது. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எதிரிகள் வந்து தங்களை ஜெயித்ததுனால, எதிரிகள் வந்து நம்ம மேற்கொள்ள போகிறனால, போர் வந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய ஆலோசனை, ஒரு மாம்ச ஆலோசனை, எகிப்துக்கு போனால் பழச்சிக்கொள்ளலாம், எகிப்து ராஜாட்ட போனால் அவன் பலத்தால் நம்ம பழச்சிக்கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே தங்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆண்டுடைய வாக்கை கேட்கல, சத்துருவின் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 30:1-2 வாசிக்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி. அப்போ இப்படிலாம் எச்சரித்தும் கூட, தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்தவானை எச்சரித்தும் கூட
என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி ஆவியானவருடைய ஆலோசனையை அவங்க தள்ளி, தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை தள்ளி, என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் தங்களுடைய ஆவி, தங்களுடைய வாஞ்ச, தங்களுடைய இஷ்டத்தின் போல, தங்களுடைய மனதின்படி அவங்க அதை மூடிக்கொண்டு என் வாக்கை கேளாமல் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கல, பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து தேசத்துக்கு போவோம், அந்த ராஜா நம்மளை காப்பாற்றுவோம் என்று எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், எகிப்தினுடைய ராஜா நல்லா குதிரைப்பட வச்சிருக்காரு, அவற்றை போவோம், அவர் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு ஜனங்கள், ஆண்டவருடைய ஆவியை அசட்டை பண்ணி, தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அசட்டை பண்ணி, வேத வார்த்தைகளை அசட்டை பண்ணி எகிப்தை நம்பி போன ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியை அவங்க அசட்டை பண்ணபடினால சாயமடையும்படி ஆண்டவரை தேடலை. 31ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், சாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் அவரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவளை நாடி, குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அல்லேலூயா, பாவம், பரிதாபம். அவங்க சாயமடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாடவில்லை. அல்லேலூயா. அவங்க பலத்தை, மனுஷ பலத்தை நம்பினதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்போ மாறும் என்று வேதம் சொல்கிறது. 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆவியானவருடைய ஆலோசனை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அதை அசட்டை பண்ணினார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள், கீழ்ப்படியாத. உங்களுக்கெல்லாம் ஒரு பதில் எப்போ கிடைக்குன்னா, எப்போ ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற, ஒப்பு கொடுக்குற காரியம் வரும்போது மட்டும்தான். ஹல்லேலூயா. உங்கள் நிலம் வனாந்திரமாக போன நிலம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வனாந்திரமாக இருக்கிறது, ஆண்டவரை காணாத வனாந்திரமாக இருக்கிறது, ஆண்டுடைய செயலை கிரியை பார்க்க முடியாத வனாந்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் மத்தியில் ஊற்றப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அப்போ தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் இருக்கிற இந்த பூமியும் செழிக்கும் என்று சொல்லி அங்கு கர்த்தர் அங்கு ஆலோசனை கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத காரியம், ஒரு வனாந்திரமாய் அவங்களுடைய பூமி, வனாந்திரமாய் அவருடைய வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எப்போ முடிவுக்கு வரும் என்று பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து உன்னத பலன், அல்லேலூயா, உங்களுக்கு கொடுக்கப்படும்படிக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அங்கு ஆவியானவர் உங்களுக்காக கிருபை செய்து கிரியை செய்து விடுதலை கொடுக்குற ஒரு காரியம் உண்டாகும் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு 7 விதமான துன்பங்கள் வந்தது. வாசித்து முடிப்போம். சங்கீதம் 107 4 5 6 அங்கே 7 விதமான துன்பங்களை அவங்க சந்திப்பதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 107. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், இருக்கிற ஊரை பார்க்க முடியல, வனாந்திரத்திலே வனாந்திரம், கண்ணு கெட்டின தூரம் எதுவுமே தெரியாது, கல் மண் முள்ளி செடி மலை தான் தெரியுது. பசியாகவும் வாந்திர வெளி, தாகமாகவும், பசி இருந்தது அவங்களுக்கு, ஆத்மா தொய்ந்ததாகவும், தாகமா இருந்தது, ஆத்மா தொய்ஞ்சு போச்சு, நம்பிக்கை இல்லை, அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சரி, அவங்களுக்கு ஒரு 6 விதமான துன்பங்களை நம்ம பார்க்குறோம். சத்துருவுக்கு அடிமையான காரியம், அதனால் அதையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 7 விதமான துன்பங்களை அவங்க அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் என்ன பண்ணாங்க? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதான் போன வாரம் பார்த்தோம். ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என்ன நடக்கும்னு சொல்லி. அல்லேலூயா. நேரம் கம்மியாக இருக்குது, அடுத்த வாரமாக இதை கண்ணி பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்ததே லேட்டு, இன்றைக்கி திருவிருந்து நமக்கு நேரம். நீங்கள் தயவு செய்து 107ஆம் சங்கீதத்தை எல்லோரும் மறுபடியும் படிச்சுட்டு வாங்க, நல்லா புரியும். நம்ம அடுத்த வாரமாக இதை கண்ணி பண்ணுவோம். நமக்கு பிரியமானவர்களே, எந்த ஆபத்து வந்தாலும் அல்லேலூயா நான் கூப்பிடுவேன், என் ஆண்டவர் விடுவிப்பார். அவர் தன்னுடைய கிருபையினால் அதிசய அற்புதம் செய்து விடுவிப்பார். அல்லேலூயா.
நித்திய ஆக்கினைக்கு, பாதாளத்தின் தன்னைக்கு, நரகத்தின் தன்னைக்கு என்னை விடுவித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் எதிர்கொள்கிற எல்லா சோதனை, போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வேதனைகளையும் கூட இருந்து நான் கூப்பிடுவேன். அவனுக்கு கிருபையினாலே ஐஸ்வர்யம் செய்து என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. 107 சங்கீதத்தை தயவுசெய்து வீட்டில் போய் நல்லா வாசிங்க, அப்படி பிரித்து பாடுங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். தலைகளை தாழ்த்தி வச்சோம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் எங்களோடு கூட இருந்தீங்க, அரங்க ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தீங்க. ஹல்லேலூயா. உடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தந்தீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உடைய ஜனங்கள் உனக்கு விரோதமாய் பாவம் செய்து சத்ருவுக்கு அடிமைப்பட்டு, ஹல்லேலூயா, தங்களுடைய ஆலோசனையில் ஆலோசனை பண்ணி உம்முடைய ஆலோசனையை கேட்காம, பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்காம, இன்றைக்கும் நாங்கள் நடக்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து உம்முடைய ஜனமாய், உம்முடைய உடன்படிக்கையில் உண்மையாக இருந்து உம்முடைய ஜனமாய் இருந்து நீர் எங்களுக்காக நாங்கள் கூப்பிடும் பொழுது உம்முடைய கிருபையினாலே இறங்கி அதிசயம் செய்து அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகள் எந்த போராட்டத்தினால கலங்கி போயிருக்கிறார்களோ, கண்ணீர் விடுகிறார்களோ, என்ன செய்யணும் தெரியலைன்னு சொல்கிறார்களோ, நீங்கள் அப்பா ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம் தகப்பனே. இருக்கிற ஆபத்தில் உம்முடைய கிருபையினால் இறக்கத்தினால விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ரட்சிப்பை இழந்து போயிருப்பார்கள் என்றால், ஹல்லேலூயா, பின்மாறி போயிருப்பார்கள் என்றால், தயவாய் இந்த நாளில் மறுபடியும் அவளை சேர்த்து கொண்டு ஹல்லேலூயா அவளுக்கு இறங்கி நீங்கள் ஐஸ்வர்யம் செய்து விடுவித்து உடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் மறவாதவர் உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே 107 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் புரிய வைத்து விளக்க வைத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாறச் செய்து உம்முடைய ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். அவருடைய கிருபை இறக்கத்தினால அவர் இன்றைக்கும் எனக்கு ஐஸ்வர்யம் செய்து விடுவிப்பார் என்கிற ஒரு ஹல்லேலூயா நம்பிக்கை கொண்டிருக்கிற, அப்படி வாழ்கிற ஒவ்வொரு பிறரோட எப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா.